இந்த இடம் எங்கே இருக்குன்னு நான் சொல்கிறதுக்கு முன்னாடி இது என்ன இடங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நீங்களும் என்ன மாதிரியே வியந்து போவீங்க. ஏன்னா நம்ம ஊரில் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குங்கிறது கண்டிப்பாக எனக்கே தெரியாது. நீங்கள் உக்கடம்லேருந்து பொள்ளாச்சி போகிற ரோட்டில் நேராக வந்தீங்க அப்படின்னா இந்துஸ்தான் காலேஜ் தாண்டின உடனே உங்களுக்கு தமிழ்நாடு மின்சார வாரியம் இருக்கும். அதுலேருந்து கீழே நீங்கள் மேலே போனால் பொள்ளாச்சி வரும். கீழே வந்தீங்கன்னா ஒத்தைக்கால் மண்டபத்தில் இந்த இடம் இருக்குது. இப்போ நீங்கள் பொள்ளாச்சிலேருந்து வரீங்கன்னா பாலம் மேலே போகாமல் கீழே வந்தீங்கன்னா அந்த ஸ்கூல் சிவன் கோயிலெல்லாம் தாண்டி நீங்கள் லெஃப்ட் எடுத்து அந்த வேலந்தாவளம் ரோட் கொஞ்சம் தூரம் நேராக போனீங்கன்னா தெருமுனையில் ஒரு விநாயகர் கோயில் இருக்கும். அந்த விநாயகர் கோயிலிருந்து நீங்கள் வலதுபுறமாக கொஞ்சம் தூரம் போன உடனே அந்த பாதை 2 ரோடாக பிரியும். இப்போது நீங்கள் இடதுபுறமாக கொஞ்சம் தூரம் பயணிச்சா இந்த இடத்த கோவையின் போற்றப்பட வேண்டிய பொக்கிஷம் ஓம் ஸ்ரீ பால்ராஜ் சித்தர் திருக்கோயில் இதோ உங்களுக்காக. இங்கே நடந்துட்டு இருந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்கிரைபர் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம். கோவையில் ஒத்தக்கால் மண்டபத்தில் இருக்கிற இந்த இடத்தை நோக்கி பயணித்தோம். இந்த இடத்துக்குள்ளே போன உடனே நாங்கள் உணர்ந்த அந்த உணர்வை என்னன்னு சொல்கிறது, இங்கே வந்து அவரை வேண்டிக்கிட்டு மக்களால் இங்கே நடக்கிறதா சொல்லப்பட்ட விஷயங்களை ஒரு முறை முயற்சி செய்து பார்த்தோம். அதை இந்த காணொலியில் உங்களுக்காக வழங்குகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த இடம்தான் ஸ்ரீ பால்ராஜ் சித்தர் வாழ்ந்த இடம். இங்கே தான் அவரோட வாழ்க்கை மொத்தமாகவே இருந்திருக்கு. ஸோ உள்ளே போகும்போது வாயில்ல எப்போவுமே காவல் காக்கிற பைரவரை தாண்டி உள்ளுக்குள்ளே போய் அந்த முயற்சியை மேற்கொண்டோம். மனசில் நம்ம நினைக்கிற விஷயங்கள் நடக்கும் அப்படின்னா நம்மளோட கை தானாக ஒன்று சேரும்னு சொன்னாங்க. ஒரு தயக்கத்தோடு அதை நாங்களும் சோதித்து பார்த்தோம். இங்கே ஆச்சரியம் என்னன்னா எங்களுக்கு அது நடந்துச்சு. ஆனால் 4வது முயற்சியில் நம்ம கேட்குறத பொறுத்து பதில் மாறுபடுது. தொடர்வோம்.